வைகை நதி பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். மேகமலையில் உருவாகி அது ராமநாதபுரத்திலே சென்று அடைகிறது. ஆனால் அது வருகின்ற பயணங்கள் பார்த்தால் எத்தனையோ மைல்கள் கடந்து செல்கிறது. குறிப்பாக மதுரையிலே அது வைகையாக வந்து அடைகிறது. திருவிளையாடற் புராணத்திலே வைகை குறித்து ஒரு கதை நமக்கு தெரிந்திருக்கும். மீனாட்சி அம்மை சிவபூத கணங்களில் ஒன்றான குண்டோதரனுக்கு அன்னம் பாலித்தார்கள். அப்பொழுது குண்டோதரன் என்றால் குண்டான உதரம், அதாவது பெருவயிறு படைத்தவன். அவனுக்கு உணவு படைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பது திருவிளையாடற் புராணத்தை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவனுக்கு தண்ணீர் வேண்டும். உணவே படைக்க முடியாமல் போது அவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் தர வேண்டுமே என்று மீனாட்சி அம்மை தவிர்த்த பொழுது சிவபெருமான் குண்டோதரா உன் கை வை